السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال نبينا صلى الله عليه وسلم: من كان له مال فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளகத்தில் வரும்பனமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டு கடைசி மாதமான துல்ஹஜ் என்ற மாதம் பிற 2 முதலாவது ஜுமாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடிய முக்கியமான வசனம் இது. இறைவனுடைய மன்னிப்புக்கு கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப வேகமாக வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம். இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய ஜன்னத்து சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடக்கூடிய ஒரு வசனம் இது. அல்லாஹ் இப்படி விரைவு அப்படிங்கிற வேகம் அப்படிங்கிற விஷயத்த அவனுடைய மன்னிப்பின் பக்கம் காட்டணும், சொர்க்கத்தின் பக்கம் போறதுக்கு வேகமாக போகணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி தருவான். ஆனா நல்ல விஷயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல நாம் விரைவுபடுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப சுணக்கமாக இருக்கும். எதெல்லாம் நல்ல விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுலெல்லாம் வேகம் காட்டணுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த வசனத்துல 2 செய்தி சொல்லப்படுது. ஒண்ணு, இறைவனுடைய மன்னிப்பு எதுலெல்லாம் கிடைக்குமோ அதன் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு, ஜன்னத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எதுனாலலாம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு அதனால வேகமா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இது 2 தவிர்த்து விட்டு மற்ற எல்லாத்துலயும் தான் நம்ம வேகமா இருப்போம். கடைசி நேரத்துல கிளம்புறது, ஆபீஸ்க்கு 9 மணிக்கு இருக்கணும்னா 8:55க்கு கிளம்புறது, பறந்து பறந்து போறது. ட்ரெயின் 8 மணிக்கு அப்படின்னு சொன்னா 7:45க்கு கிளம்பி இங்கிருந்து எக்மோர் போய் பிடிக்கணும்னா எப்படி ட்ரெயினை பிடிக்கிறது? கடைசி நேரத்துல கிளம்பி பறந்து எதுலெல்லாம் வேகம் இருக்கக்கூடாதோ அந்த விஷயங்களில் தான் நமக்கு வேகம் இருக்கிறது. எதன் பக்கம் விரைவு செய்யணும், வேகப்படுத்தணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் நாம என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். அல்லாஹ் சொல்லிய விஷயங்களில் விரைவுபடுத்தக்கூடிய வேகப்படுத்தக்கூடிய நல்ல நபர்களில் நல்ல நசீபுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கைர் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களை, அந்த நல்லதின் பக்கம் நல்ல விஷயங்களின் பக்கம் விரைவுபடுத்த வேண்டிய காலங்களில் இது பொன்னான காலம். இது இந்த முதலாவது இந்த 10 நாள் இருக்குதா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப பொன்னான காலம். எப்படி ரமலானுடைய காலம் முழுவதும் பொன்னான காலமோ அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களுமே பிற 1ல இருந்து பிற 10 வரைக்கும், பிற 10ன்னு சொல்றதை விட பிற 11னுடைய அசர் வரைக்கும், பிற 13னுடைய அசர் வரைக்கும் உண்டான இந்த 13 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறத நாம விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதனை செய்து அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. முக்கியமான 2 விஷயத்தை பத்தி மட்டும் சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஜும்மா. நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம் இந்த காலத்துல, இந்த 10 நாட்கள்ல. இருந்தாலும் குறிப்பாக 2 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த 2 விஷயத்தை பத்தி மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் கான லஹு மாலுன்,
யாருக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்க பெற்று இருக்கிறாரோ, ஃபலம் யுதஹி, அவருக்கு எல்லா சூழல்களும் சரியாக இருந்து அவரு குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, வலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நம்மளுடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம், நம்மளுடைய ஈதுகாவிற்கு அவர் வர வேண்டாம் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லி தர்றாங்க. குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்து யார் குர்பானி கொடுக்கலையோ அவர் பெருநாள் தொழுகைக்கு நம்ம பள்ளிக்கு வரவே வேண்டாம் அப்படிங்கிற செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னா, இது எவ்வளவு கண்டிஷனான கடுமையான வார்த்தை அப்படிங்கிறது கவனிக்கும். இன்னைக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா சூழல்கள், எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து குர்பானி கொடுக்காமல் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. தான் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒரு வியாக்கியானம் வேற பேசுவாங்க. எப்படின்னா, அதை போட்டு அறுத்து நம்ம கறிகளை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏழைகளுக்கு காசா கொடுத்துட்டு போயிடலாம். குர்பானி அறுத்து கொடுக்குற கேட்டா வீடு ரத்தமாயிருமா, வீடு கவுச்சி அடிக்குமா, அதை இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, என் வீட்டுல வசதி இல்லை, நான் காம்பவுண்ட்ல இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் முடியாது. இந்த காலத்துல எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு தனித்தனி இடங்கள் இருக்கு, அங்க வச்சு கூட செய்யலாமா இல்லையா? ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குர்பானி கொடுக்காமல் இருப்பதற்கு எப்படி தப்பிச்சுக்கிட முடியும் அப்படிங்கறதான் நாம் வியாக்கியானமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் ஒருபடி மேல போயிடுச்சுன்னா, நல்ல சொந்த இடம், சொந்த காம்பவுண்ட் வச்சிருக்கக்கூடிய நிறைய வீடுகளை வாடகைக்கு விடக்கூடியவர்களும் கூட நீங்க குர்பானி எல்லாம் கொடுங்க, ஆனா ஏன் காம்பவுண்ட்ல கொடுக்காதீங்க. நம்ம முஸ்லிம்களே சொல்ற நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இறைவனுடைய குர்பானி என்ற விஷயத்தை செய்யறதற்கு நாம் எந்த அளவிற்கு மனமுவந்து நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அதை செய்வதற்கு தயாராகிறோமோ, அதுதான் நாம் தீனுல் இஸ்லாத்துல எவ்வளவு பிடித்தமாக இருக்கிறோம் என்பதற்குண்டான ஒரு முக்கியமான அடையாளம். கண்ணியமானவர்களை, அதைத்தான் நபி சொல்றாங்க, குர்பானி கொடுக்கறதுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் நீங்க கொடுக்கலன்னா நம்மளுடைய பள்ளிக்கு வராதீங்க, தொழுமிடத்திற்கு வராதீர்கள். அப்படின்னா வசதி இருந்து செய்யலைன்னா நீ இங்க வரவே தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி உண்டான கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இப்போ குர்பானி கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். குர்பானிலே ரொம்ப சிறந்தது ஆடு கொடுக்கிறது தான். குர்பானிலே ரொம்ப சிறந்தது ஆடு குர்பானி கொடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஏற்றமானது. கூடுமான அளவு ஆடுகளை நம்ம ஆயுள்ளையாவது ஒரு தடவை கொடுத்துடணும்னு நியத்து வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடலாமா? கொடுப்போம். ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிலாகித்து சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்லாம் கேட்டாங்களா, ஆலோ சஹாபாக்கள் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ் மாதி அல்லாஹ் இந்த குர்பானிகள் விஷயத்துல என்ன சொல்றீங்க, எங்களுக்கு என்ன நல்ல விஷயமா எங்களுக்கு இதை பத்தி எடுத்து சொல்லுங்களேங்கும் போது, இது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத் இதுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இது இப்படி செய்யறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை முடி இருக்கு, நம்ம தலையில உள்ள முடியவே என்ன முடியாது, ஆனால் ஆட்டினுடைய உடம்புல இருக்கிற அவ்வளவு முடிகளையும் நாம என்ன முடியுமா, ஒரு கணக்கில்லாத நன்மைகள் கிடைக்கும்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வைப்பதற்காக வேண்டி அருமையாக சொன்ன வாசகம் தான் அது. நீ குர்பானி எந்த எண்ணத்தோட கொடுக்கறியோ அவ்வளவு நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத, அதனுடைய முடிகளினுடைய எண்ணிக்கை அளவு உனக்கு நன்மைகள் கிடைக்குங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ண முடியாத அளவுக்கு உண்டான நன்மைகள் உண்டு என்பதை நமக்கு என்ன செய்யறாங்க, அருமையாக சொல்லி தர்றாங்க. கண்ணியவான்களை, இப்ப அது மாதிரி ஆடுகளை சிறப்பாக கொடுக்கலாமா? அதை பத்தி நபி இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நாம் கொடுக்கக்கூடிய வாகனமாக, நாம் அதாவது சிராத் என்ற பாலத்தை கடந்து செல்வதற்குண்டான வாகனமாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் அங்கு வந்து இடம்பெறும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவாங்க. அந்த வாகனத்தோட கீழே விழுந்துடாம இருப்பதற்கு ஒரு பக்கம் நம்பிக்கையும் இன்னொரு பக்கம் உறவும் என்ற இந்த இரண்டு பாலங்கள் நமக்கு கைவிடிகளாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை அருமையாக நமக்கு நபி அவர்கள் நம்மளுடைய கண் முன்னால் அந்த பாலத்தை கொண்டு வருவாங்க. அது மாதிரி உண்டான சிராத் என்ற பாலம் தவறி விழுந்தா கீழே நரகம். விளங்குறதுக்காண்டி நபி அவர்கள் சொன்ன விஷயம், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நரகத்தை தாண்டி தான் போகணும். ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்திற்கு பெயர் சிராத்து. அது வாளினுடைய, நாம் சண்டைக்கு பயன்படுத்தக்கூடிய வாள் இருக்கிறது அல்லவா, அந்த வாளினுடைய கூர்மை எவ்வளவு மெலிசாக இருக்குமோ அதை விட ரொம்ப மெலிசான வாள். அந்த பாலத்தை நாம கடந்து போகணும்னு சொன்னா அதற்குண்டான வாகனமாக நமக்கு அமைவது இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகள் தான். அப்ப அப்படிப்பட்ட பிராணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நாம் கவனத்துல வைக்கணும். பெருமைக்காக வேண்டி உண்டான, பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு வாங்கிட்டான், அவனுடைய ஆட்டுல எவ்வளவு பெருசுக்கு கொம்பு இருக்கு, அதை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த எண்ணம் இங்கு சொல்லப்படல. நான் குர்பானி கொடுக்கிறவா அந்த பிராணி எனக்கு நல்ல வாகனமாக, திடமான வாகனமாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணும். சரியா? நம்மளுக்கு உண்டான ஆகிரத்தினுடைய பயன்படக்கூடிய விஷயத்தில் நம்மளுடைய அந்த வாகனங்களை, அந்த குர்பானிகளை நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். கண்ணியவான்களை கயிறு. இப்ப இந்த குர்பானி
இந்த விஷயம் இருக்கிறத இது நம்ம நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இந்த குர்பானிங்கிறது இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் எப்படி அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நல்ல விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது மேல இருந்து வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த நாம வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் வைக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்களை நாம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை அது ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக வானத்திலிருந்து நெருப்பு வந்து கரிச்சிருமா, அதை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி உண்டான கணக்குக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரம்ப காலத்துல ஹாபில் காபில் அப்படிங்கிற 2 பிள்ளைங்க இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல 2 பேரு. அந்த 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. நிக்காஹ் முடிக்கிற ஒரு பெண்ணு விஷயத்துல 2 பேர் என்ன செய்யறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நேரத்துல இத உங்களுக்கு உண்டானதா இவர்களுக்கு உண்டானதா இந்த பெண்ணுங்கிறத முடிவு செய்யறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, 2 பேரும் என்ன செய்யுங்கப்பா, குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவங்கதான் இந்த பிள்ளையை கட்டிக்கிடணும். தீர்ப்பு சரியா? இப்ப யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எப்படி 2 பேரும் தங்களுடைய குர்பானிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒருவர் ஆடு மேய்க்கக்கூடியவர் தன்னுடைய குர்பானி உயர்ந்த கொளுத்த நல்ல பருமனான ஆடை கொண்டு வந்து வைக்கிறார் குர்பானிக்காக வேண்டின்னு சொல்லி. இன்னொருவர் வந்து விவசாயி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெல் அது மாதிரி விதைகள் இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யறாரு, கொண்டு வந்து குர்பானிக்காக வேண்டி வைக்கிறார். இப்ப இந்த 2 குர்பானிலையும் அல்லாஹ்தாலா எதை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறத வானத்துல இருந்து நெருப்பு வருது, ஆடை வந்து என்ன செஞ்சிருது, எடுத்துட்டு போயிருது. அவரு தான் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் யாரு, ஹாபில்ங்கிற அண்ணன். அவரு தான் என்ன செய்யணும், இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணுங்கிறது தீர்ப்பாயிருது, நிக்காக முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இருக்குது பாருங்க, அந்த நேரத்துல யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல, தம்பிக்காரருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல. அவருடைய பெயர் காபில். இந்த காபில் என்ன செய்யறாரு, பொறாமப்படுறாரு. நம்மளுடைய குர்பானி ஏத்துக்கிடப்படல, இவன் குர்பானி மட்டும் ஏத்துக்கிட்டான். நல்லா பொறாம வரத்தானே செய்யும். என்ன சண்டை ஒரு விஷயத்துல வந்திருக்குது. அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளான பிரச்சனை எங்க இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவர்களுடைய பிள்ளைகள்ல இருந்து, நேரடி பிள்ளைகள்ல இருந்து அந்த அங்காளி பங்காளி சண்டை இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. சொத்துக்காக வேண்டி தகப்பன குத்தனவும் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டால் சொத்து பூரா நமக்குத்தான் வரும்னு சொல்லி முக்கியமான ஒரு ஆள் என்ன செஞ்சிருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இது மாதிரி உண்டான சொத்துக்காக வேண்டின்னு சொல்லி தங்களுடைய அந்த எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டின்னு கொலைகள் எல்லாம் அங்கிருந்தே நடக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத நமக்கு வரலாறு நெடுக்கு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுகிறான். ஏன்னா இதெல்லாம் கெட்ட குணம். ஜன்னத்துக்கு போகணும்னு சொன்னா, மகபிர இறைவனுடைய மன்னிப்புக்கு போகணும்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்கிறதுக்கு வலியுறுத்தும் முகமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நிறைய சொல்லி தரக்கூடிய செய்திகள்ல இவைகள் எல்லாம் வரும். சரி, அப்ப அந்த 2 பேருடைய குர்பானில ஒரு ஆளுனுடைய குர்பானி, அண்ணனுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், தம்பியினுடைய குர்பானி ஏத்துக்கிடல. அங்கிருந்து பொறாம ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கால் அது மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உண்டான அடையாளமாக அல்லாஹ் வானத்திலிருந்து நெருப்பை இறக்குறானே வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு வீட்டுல குர்பானி கொடுக்குற அன்னைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? தெருவே அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குமா இல்லையா? நம்ம குர்பானி ஏத்துக்கிடப்படல, அவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுலயே பெரிய பிரச்சனை உருவாயிரும் அல்லாஹ்தாலா. அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த காலங்களுக்கெல்லாம் அது செட்டே ஆகாது. அந்த காலத்திலேயே செட் ஆகல அப்படிங்கும் போது இந்த காலத்துக்குலாம் அது ஏற்றுக்கொள்ளவே பட முடியாதனால அல்லாஹ் அதையெல்லாம் மறைவாக வைத்து விட்டான். எல்லாத்தையும் தீர்ப்பு நாள் வந்து பாத்துக்கலாம் வாங்க பாண்டான். இப்ப நம்மளுடைய குர்பானிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதற்கு தகுதியானதாக ஆகணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி எல்லாம் அமைச்சுக்கிடணும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல கொள்ளணும். கண்ணியவான்கள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அருமையாக சொல்லுவாங்க, 2 அறுக்கப்பட இருந்த 2 தந்தைகளுக்கு பிறந்தவன் நான் அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நபிமார்களுடைய நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையர்கள்ல நபியை பெத்த தந்தை நேரடியாக பார்த்தோம்னு சொன்னா அப்துல்லா. இவர்களுடைய பாட்டனாரனுடைய வகையில பார்த்தோம்னு சொன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்ப அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அறுக்கை இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் படுக்க வச்சு அறுக்க போவாங்க. கடைசியில கழுத்துல கத்தி வச்சு வைக்கிற நிலை வரைக்கும் போகப்பட்டு விடும். அதற்கு பின்பதாக காப்பாற்றப்படுவார்கள். அல்லாஹ் அருமையாக குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், அவங்க பெரிய சோதனையை நாம கொடுத்தோம், அந்த மாதிரி சோதனை நம்ம யாருக்கும் கொடுக்கலன்னு அல்லாஹே சர்டிபிகேட் தரான். அப்படிப்பட்ட சோதனையிலையும் அவர் வெற்றி கண்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த அறுக்கிறதுல இருந்து தப்பிச்சவங்க தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் நபியினுடைய நேரடி பாட்டனார்ல வருவாங்க. அடுத்து அப்படியே வரிசையா வந்து பார்த்தோன்னு சொன்னா நபியை பெத்த தகப்பனாராக இருக்கக்கூடிய அப்துல்லா, இவங்களுடைய தகப்பனார் அதான் நபியினுடைய தாத்தா இருக்காங்க பாருங்க, அப்துல் முத்தலிப், அவங்க ஒரு நேர்ச்சி செய்வாங்களாம்.
எனக்கு மட்டும் 10 பிள்ளைகள் பிறந்துச்சுன்னு சொன்னா அதுல ஒண்ணு நான் அல்லாஹ்க்காண்டி என்ன செய்வேன், தியாகம் செஞ்சிருவேன், குர்பானி கொடுத்துருவேன், நேர்ச்சி பண்ணாராம். ஆரம்ப காலத்துல இது மாதிரி நேர்ச்சிகள் செய்வார்கள். நபியே அப்பதான் நபியினுடைய அத்தா பிறக்கிறதுக்கு தான் இந்த நேர்ச்சை, புரியுதுங்களா? நபியினுடைய அத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி உண்டான நேர்ச்சை இது. நபியினுடைய காலத்துல நேர்ச்சை பண்ண மாதிரி நீங்க நினைச்சுக்கிடாதீங்க, புரியுதுங்களா? உயிர் பலி அப்படிங்கிற இது மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி உண்டான அந்த சூழல்கள். அதுல எப்படி அவர் நேர்ச்சை பண்றாருன்னா, ஜம்சம் கிணறு இருக்கு பாருங்க, இந்த ஜம்சம் கிணறு இன்ன இடத்துலதான் இருக்கு, எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாம் வாங்கப்பா சேர்ந்து தோண்டுவோன்னு கூப்பிடுவாங்க. யாரு? அப்துல் முத்தலிப்ங்கிற நபியினுடைய தாத்தா கூப்பிடுவாங்க எல்லாரையும். அப்படி கூப்பிடும் போது இவருக்கு ஒரு வேலை இல்லை, ஏதாவது ஊர் தலைவருங்கிற காட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி யாரும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. அப்போ நாங்கெல்லாம் வரல, நீங்க மட்டும் போய் தோண்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் நேர்ச்சி செய்வார், எனக்கு மட்டும் 10 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை வச்சு நான் ஜம்சம் கிணறை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு தங்களுடைய அங்கலாய்ப்புல ஒரு சத்தியம் செய்து சொல்லி விடுவார். அப்ப அப்படி 10 பிள்ளை பிறந்துருச்சுன்னா நீயே தோண்டிடுவியான்னு கேட்கும்போது, ஆமா தோண்டிடுறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக தோண்டுவேன், அதுல ஒரு பிள்ளைய நான் அல்லாஹ்க்காண்டி குர்பானியும் கொடுப்பேன்னு சொல்லுவார். அப்ப இந்த வார்த்தை சொன்னதனால் அவருக்கு அது மாதிரி 10 பிள்ளைகளும் பிறக்கும். 10 பிள்ளையை வச்சு அவர் தான் ஜம்சம் கிணற, எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பட்டு ஜம்சம் கிணறு உருவாச்சு அப்படிங்கிற அந்த வரலாறுகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அந்த இருந்து வந்து ஜம்சம் கிணறு பிற்காலத்தில் எங்க இருக்குங்கிறது தெரியாமல் மூடப்பட்டு விட்டது. அதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா என்ன செஞ்சாங்க, அவங்க தான் அந்த கிணறு எங்க இருக்குங்கிறத திரும்ப அவர்களுக்கு கனவில் காட்டப்பட்டு அது தோண்டப்பட்ட விஷயம் தான் வரலாறு. அப்படி தோன்றதுக்கு உண்டான அந்த சூழல்ல தான் இப்படி அவர் நேர்ச்சை பண்றாரு. அதே மாதிரி அவருக்கு 10 பிள்ளைங்களும் பிறக்கிறாங்க. 10 பேரும் வாலிபர்களாக ஆனதற்கு பின்னால் அந்த கிணறு கண்டுபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்படி ஒரு சத்தியம் செஞ்சு அதை மறந்துட்டேன்னு அவருக்கு கனவிலும் காட்டப்பட்டது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு மகன் அறுக்கிற மாதிரி, அது மாதிரி இவருக்கும் காட்டப்படுது. இவரு என்ன செய்யறாரு, அறுக்கிறதுக்காக தன்னுடைய மகன் கடைசி மகனா அறுக்கிற அப்துல்லா நபியினுடைய அத்தா அறுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, தகப்பனார் அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுப்பாங்க, வேண்டாம்ப்பா இரு, உன் பிள்ளைகளே ரொம்ப நல்ல பிள்ளை தான், அப்ப நல்லா இல்லாத பிள்ளை அறுத்தரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. எல்லா ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. இருந்தாலும் இல்ல நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன், நிறைவேற்றி தான் ஆகுங்கும் போது இல்லப்பா, இப்ப நம்ம எல்லாரும் எங்க போய் நம்ம அறுப்பாங்க, கபத்துல்லால ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் மினாங்கிற இடத்துலதான் என்ன செய்வாங்க, அறுக்கிற இடம் இருக்கிறது. அது மினா அப்படின்னு சொன்னாலே அறுக்கும் இடம் தான். அந்த ஒவ்வொரு இடத்திற்கு உண்டான பேர் எப்படி போன வாரம் நம்ம சொன்ன அரப்பான்னு சொன்னா 2 பேரு சந்திச்சுக்கிட்ட இடம், அதனால அதுக்கு பேரு அரப்பா. முஸ்தலிஃபான்னு சொன்னா 2 பேரும் சங்கமித்த இடம், 2 பேரும் வீடு கூடிய இடம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாமாவும் சேர்ந்த இடங்கிறதுனால அதுக்கு பேரு முஸ்தலிஃபா. மினான்னு சொன்னா ஆடு அறுக்கிற இடம், அறுக்கப்படுவதற்கு உண்டான இடம்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது மினா அப்படிங்கன்னு சொன்னாலே அறுக்கிற இடம்னு சொன்னோம் பாருங்க. அந்த அறுக்குதல் அப்படிங்கிறது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது. அந்த ஆடு அறுக்குதல் அப்படிங்கிறது நாம் அந்த அறுக்கக்கூடிய வேலைகள்ல நமக்கு உண்டான கவனங்களை நாம் சரியான முறையில நாம பார்க்கணும். நாம் அறுக்கக்கூடிய அந்த ஆடுகளினுடைய விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனா அதாவது அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்யறாங்க, நபியினுடைய தாத்தா நபியினுடைய அத்தாவை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அறுக்கரைக்காக போகும்போது அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்களா, அந்த மினாங்கிற இடத்துல ஒரு வயதான பாட்டி இருக்குது, அந்த அம்மாட்ட போய் கேட்கலாம், அந்த அம்மா தான் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் சொல்லும், இது விஷயமா நல்ல தீர்ப்பை கேட்போம்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஊருக்கே பஞ்சாயத்து செய்யக்கூடிய அப்துல் முத்தலிபே கூட்டு போய் என்ன செய்யறாங்க, அங்க நிப்பாட்டுறாங்க, அந்த அம்மாட்ட கேட்கணும் விஷயத்தன்னு சொல்லி. அப்ப ஆடு அறுக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த பாட்டி இருந்து சொல்லுது, இதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு, சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம். ஒரு சீட்டுல என்ன செய்யுங்க, அப்துல்லான்னு பேரை எழுதுங்க, இவருடைய பேரை, இன்னொரு சீட்டுல ஒரு ஒட்டகன்னு எழுதுங்க, 2ஐயும் குலுக்கி போட்டு எடுங்க, எப்போ ஒட்டகம் வருதோ அப்ப என்ன செஞ்சிருங்க, ஒட்டகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தந்திரம், ஒரு ஹீலாவை சொல்லி தர்றாங்க. இதே மாதிரி என்ன செய்யறாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க, அப்துல்லான்னு தான் வருது. கிட்டத்தட்ட 100 முறை சீட்டு போடுறாங்க. எப்படி, ஒரு முறை அப்துல்லாஹ்னு எழுதுறாங்க, இன்னொரு சீட்ல என்ன செய்யறாங்க 100 ஒட்டகம்னு எழுதுறாங்க. ஒரு ஒட்டகம் 2 ஒட்டகம் ஆகி 10 ஒட்டகம் ஆகி இப்படியே கூட்டிக்கிட்டே சீட்ல எழுதிட்டு போய் 100 ஒட்டகம்னு ஒரு சீட்ல எழுதுறாங்க. ஒரு சீட்ல அப்துல்லான்னு எழுதி குலுக்கி போடுறாங்க. அப்ப ஒரு உயிருக்கு பதிலாக 100 ஒட்டகம், எப்படி ஒரு அப்துல்லாக்கு பதிலாக 100 ஒட்டகம் குர்பானி கொடுக்கறது கடைசியாக வருது. அதை என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுத்துட்டு சரின்னு என்ன செய்யறாரு, நபியினுடைய தாத்தா 100 ஒட்டகங்களை நிப்பாட்டி அறுத்தாங்க. யாருக்கு பதிலாக,
நபியினுடைய அத்தாங்கிற அப்துல்லா அவர்களுக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி தரும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 முறை அறுக்கப்பட இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு பதிலாக அவர்களுடைய வழியில நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சோ ஒரு உயிருக்கு பதிலாக அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், இது மாதிரி உண்டான விஷயங்கள் நம்மளை வந்து அணுகாமல் இருக்கணும்னு சொன்னா இது மாதிரி குர்பானிங்கிற இது போன்ற விஷயங்கள் நமக்கு அதுக்கு பகரமாக அமையுங்கிறதையும் நமக்கு இந்த நிகழ்வு சொல்லி தருதாங்கிறத விளங்கிக்கிடும். நம்மளுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், நமக்கு வரக்கூடிய தீங்குகள் நம்மை விட்டு அகலணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நம்மை விட்டு அகலணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக குர்பானி கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய குர்பானிகள் நமக்கு வரக்கூடிய தீங்குகளை விட்டும் காப்பாற்றுங்கிறதுக்கு, அதாவது ஒரு உயிருக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு மனிதனுடைய உயிர் பாதுகாப்பானது, உயர்வானது அப்படிங்கறது நாம கவனத்துல கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே மாதிரிதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நிகழ்ச்சி சொன்னோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல நாம் என்ன செஞ்சோம், ஒரு ஆடை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக அந்த அங்கு ஆடு அறுக்கப்பட்டதுங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும். ஆக அதாவது அங்கு காப்பாற்றப்பட்டதும் ஒரு மனிதனுக்கு பதிலாக ஒரு ஆடு அறுக்கப்படுது. இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனாருக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. இதே போன்று பக்ரா சூரால ஒரு நிகழ்ச்சியை கூட அல்லாஹ் சொல்லி தருவான். ஒரு சொத்து விஷயத்திற்காக ஒரு நபர் கொல்லப்படுவார். அவரு எழுந்து சொன்னால்தான் உண்டுங்கிறதுனால அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்க சொல்லுவான். அறுத்து அந்த மாட்டினுடைய வால் பகுதியோ அல்லது தொடை பகுதியோ எடுத்து அந்த இறந்த மனிதரின் மீது அடியுங்கள், அவரே எழுந்து சொல்வார் தன்னை யார் கொலை செய்தவன் சொல்லி. அல்லாஹ் அது மாதிரி சொல்லுவான். அதே போன்று ஒரு மாடு குர்பானி கொடுக்கப்படும், அந்த மாட்டினுடைய சதை துண்டை எடுத்து அங்கு அடிக்கப்படும், அந்த மனிதர் இறந்து போன மனிதர் எழுந்து சொல்லுவார் இவர் தான் என்னை கொன்னார்னு சொல்லி. அப்ப இது மாதிரி உண்டான நிகழ்ச்சிகள் குர்ஆன் ஷரீஃப்ல குர்பானி எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் ஆபத்துகள், பிரச்சனைகள் நீங்குவதற்காக வேண்டிய சொல்யூஷனாகத்தான் நமக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இது போன்ற விஷயங்களை சொல்லி தருகிறான். நம்மளுக்கும் ஆபத்துகள், முசீபத்துகள் எல்லாம் காலம் பூரா இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய முசீபத்துகளும் ஆபத்துகளும் நீங்கிறதுக்கு நாமளும் குர்பானி கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கூடுமானாலும் சிறப்பான குர்பானி ஆடுன்னு சொல்லி இருக்கிறோம். அதனை அடுத்து கூட்டு குர்பான், அதுக்கு வசதி இல்லாதவங்க, எங்களால ஆடு கொடுக்க முடியலங்கிற சூழல்ல இருக்கக்கூடியவங்க கூட்டு குர்பானிகளை சேர்ந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய குர்பானி கடமைகளை நிறைவேற்றுங்கள். நாமும் நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா அதன் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. பிஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.